அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். First of all, I have to thanks to director. அவருக்கு ஒரு கை தட்டுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ரொம்ப பழச ஞாபகப்படுத்த மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முழுமையாக கொஞ்சம் ஓல்டா இருந்தா கூட அதை ஞாபகப்படுத்தின பெருமை இந்த இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர் அவர்களுக்கு சேரும். என்னுடைய மகன் தான் சொல்லலாம். யாரு? அதர்வா, என் புள்ள. அவர் கூட நான் ஃபர்ஸ்ட் ட்ரிகர்னு ஒரு படம் நடித்தேன். அதுக்கப்புறம் 3 நிறங்கள். அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அப்பா கூட நடிக்கும்போது எத்தனையோ, அதான் என் லாங்குவேஜ் சொன்ன எத்தனையோ கில்ஃபாசியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி அதர்வா கூட நடிக்கும்போது ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது தாண்டி இந்த படத்துல என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அதே ஒரு ஃபீலிங் அந்த நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு இன்னும் சொல்லலையான்னு சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு ஷாட் படா அப்படின்ற மாதிரி அவர் எடுத்த ஷாட் எல்லாமே. அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருங்க எக்ஸலன்ட். எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் ப்ளீஸ், அனைத்து நடிகர்களுக்கும். என்ன அருமையா அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா அந்த ஹீரோயின் டபுள் ஆக்ஷன் வந்தாங்க, கலக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கேட்க வேணாம், டாக்டரா வந்தாங்களே அந்த அம்மா, பேர் தெரியலையா, நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுடைய ரோல். அதே மாதிரி எல்லாரும் அப்புறம் காம்பேர், அவங்க காம்பேர் மட்டுமா பல விஷயத்த கவர்ந்தவங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் நான் நடிகரா பார்த்தேன், மியூசிக் டைரக்டரா பார்த்தேன், மறுபடியும் நடிகரா பார்க்கறேன். யாரு இல்ல, பிக் ஹேண்ட் டு தமன். அருமையான. அதே மாதிரி என்னுடைய டேலண்ட் அண்ட் ஷோல 2 பசங்க வந்தாங்க. நான் எப்பவுமே இந்த கலக பகுதி யாரெல்லாம் பண்ணும்போது யார் வந்தாலும் ரொம்ப ஓவரா பாராட்டுவேன். ஏன்னா நம்ம 100 நினைச்சாதான் 10 நடக்கும். அது மாதிரி அவனை ஓவரா பாராட்டியிருக்கேன். அப்படி அந்த டேலண்ட் அண்ட் ஷோல பாராட்டின ஒரு அற்புதமான ஒரு நடிகர் தான் சுதாகர். அவருக்கு ஒரு கைத்தட்டல். அது மாதிரி நிறைய பேர் இங்க அந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி இந்த படம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தமிழ் படம் மாதிரியே தெரியல ஆகாஷ் சார். படம் பார்த்துட்டு எழுந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம் பார்த்த ஒரு ஃபீலிங். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோ ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட், பழைய ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வேலை கொடுத்த பெருமை இந்த இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர் அவர்களுக்கு. இந்த யூனிட் அப்படியே இன்னொரு படம் அப்படியே படங்களா எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி இது மாதிரியான படங்கள் வரும்போது அந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல வியாபார ரீதியாக நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். So I'm looking forward. Everybody is going to rock in this Tamil cinema. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 10 நிமிஷமாவே இந்த ஸ்டேஜ் என்னை இடிச்சுட்டே இருக்கு. ஏன் இது ஸ்ட்ரைட்டா வைக்க மாட்டேங்கிறாங்க? இப்ப ஸ்ட்ரைட்டா இருக்கா? இப்ப கரெக்டா இருக்கா? ஓகே. ஓகேவா? ஓகே. மனோஜ் இவ்வளவு நேரம் இப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பாக்கல. ஜெனரலி சொல்லுவோம், டேய் சும்மா இருங்க டேய், கண்ணுதான் பேசணுவாங்க. இன்னைக்குதான் ஒரு வாய் பேசி நான் பாத்திருக்கேன். என்ன மச்சான் இப்படி பேச? ஈரம்ல இருந்து நாங்க ஒரு என்னோட மனோஜ் டிராவல் ஒரு டெஸ்ட் ஷூட்டு டெஸ்ட் சங்கர் சாருக்கு நாங்க போய் பிரசன்ட் பண்ணியிருந்தோம். ஒரு வாட்டர் வில்லன் சார், வாட்டர் தான் வில்லன் யாருமே நம்பல, எல்லாம் சிரிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனோஜ் அன்பிலீவபிளா ஒரு பிலீவபிளா கொண்டு வர ஒரு டெக்னீஷியன். தேங்க்யூ மனோஜ். அன்னைக்கு நீ போட்ட ஈரம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் எங்களை வர வச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இன்னைக்கு we all did had that great hard work. We trusted in our work so much. And இன்னைக்கு இதே முரளி வரைக்கும் came and stopped. இதே முரளி ஒரு மைண்ட் ப்ளோயிங் டிராவல். அப்படின்னா சம்திங் நோ யூ வில் மேனிஃபெஸ்ட் இன் லைஃப். நோ, எனக்கு தீபன் ஒரு ஃப்ரெண்டு, பிட்வீன் சிம்பு அண்ட் ஒரு ஃப்ரெண்டு தீபன். அவரு பிரதர் ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரெய்லர் அனுப்பிச்சாரு. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ட்ரெய்லர், வாட் ஆகாஷ் இஸ் டன். ஒரு ஃபுல்லா ஒரு சிஜி வச்சு ஒரு சின்ன ஒரு 2D டயக்ராம்ஸ்லாம் வச்சு நீட்டா பியூட்டிஃபுல்லா பண்ணி கொடுத்திருந்தாரு. அதுக்கே கௌதமன் சார்லாம் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து பண்ணியிருந்தாரு. ஸோ அன்னைக்கு சூப்பர் சிங்கர்லாம் ஐ வாஸ் தேர் அண்ட் ஆகாஷ் ஆல் கேம். லைக் ஐ வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட். ஹவு பியூட்டிஃபுல்லா இந்த ஒரு ட்ரெய்லரே இவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கீங்களே ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலன்னு. So definitely wanted to do music. Initially, the film had Anirudh and they had worked music. I was the original composer actually, plus Akash mind le. But now I took that call like Akash, music panna I'll do acting abdina. Because I was so much in love with this whole concept of the film. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு லவ்வான பிரீஸான ஃபிலிம். ஜென்ரலி சுமோ எழுப்போம், டெம்போ டிராவலர் எழுப்போம், லாரி எழுப்போம். சரி, நம்ம எழுப்புறதுக்கு ஒரு படம் வராது அந்த மாதிரி. ஸோ இதே முரளி வாஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் விச் ஐ ஹேட் இன் மை மைண்ட்
I manifested so much. And Akash took that call that day. And first பண்ண பாட்டு தங்கமே, அப்புறம் அது ரிலீஸ் பண்ணோம். ஸோ அங்கிருந்து இட் ஸ்டார்டட் த ஹோல் ஆல்பம் அண்ட் இட் ஷேப்ட் அப் இன் ஸோ கிரேட் வே. ஐ நெவர் வாண்டட் டு ஆக்ட் ஆகாஷ், சத்தியமா சொல்றேன். ஐ நெவர் ஆக்சுவலி மனோஜ் பரமஹம்சா பண்ணா சத்தியமா வரமாட்டேன் நான். ஏன்னா எனக்கும் அவனுக்கும் ஆவே ஆகாது, செட்டே ஆகாது எனக்கும் அவனுக்கும். ஆனா வீடு கூட எங்களுக்கு பக்கத்து வீடு தான். ஏன் அவன் வீட்டுக்கு போற வாட்டரை நான் நிறுத்திடுவேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். ஏன்னா பிகாஸ் நம்மள எவனோ சரியா நடிக்க மாட்டேங்கிற கரெக்ட், அது நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்மளுக்கு நடிக்கவே வராது பேசிக்கலா, பட் எப்படியோ நடிக்க வச்சிட்டாங்க. அது சங்கர் சாருக்கே தெரியும். ஸோ பட் ஆகாஷ் சம்மவர் மேனேஜ், பிகாஸ் நான் ஹாலிடே மாதிரி தான் வந்தேன் ஷூட்டிங்கு ஃப்ரம் மை ஒர்க். ஐ நெவர் வாண்டட் டு பி மை ஆக்டர். லைக் அதர்வாஸ் சொன்னார் நிறைய இன்டர்வியூல, தமிழுக்கு நடிக்கவே வராது அவர், நாங்க எங்க ஸ்கிரிப்டையும் அவர் மாத்திடுவாரு அப்படின்னு சொன்னாரு. விச் வாஸ் வெரி நேச்சுரல் அண்ட் which made it more natural. And acting along with this beautiful stars, Preeti, Kaidu and Niharika and Angel and all these people, they were on like great energy on sets. அவங்க வந்து fantastic energy on sets. So they were just always that glitter இருக்கும் ஸ்டே ஒரு ஷூட்ல. So it was that great fun always. And மாமா, இந்த படத்துக்கு யார் மாமாவை வைக்கலான்னு இன்னொன்னு எல்லாருக்கும் நட்டி பிகாஸ் மீ அண்ட் நட்டி ஒர்க் செல்மோன் ரங்கான்னு ஒரு படம் பண்ணோம் நிதினோட தெலுங்குல. மியூசிக்கலி செம படம் அது. பவன் கல்யாண் சார் ப்ரொடியூஸ் பண்ணாரு அந்த படத்தை. ஸோ நானும் நட்டியும் வி ஸ்டார்டட் அந்த படம் பண்ணும்போது ஃபேண்டாஸ்டிக் விஷுவல் அண்ட் மியூசிக் என்கேஜிங். ஸோ வித் நட்டி வாஸ் சச் குட் டிராவல். இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த படத்துல 2 டார்ச்சர் அனுபவிச்ச பிரதர். இந்த டிராவிட்னு ஒரு ரக்ஷனும் 2 பேர் இருக்காங்க. பேருக்குதான் பரிதாபங்கள். ஷூட்டிங் விட்டு வரணும்ல, அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு படமா பார்க்கணும்ல, இதே முரளின்ற ஒரு படமா பார்க்கணும்ல. இல்லவே இல்லை. நோய் டப்பிங்ல ப்ரோ படம் டிலே ஆனது, அப்ராட் பிரின்ஸ் எல்லாம் டிலே ஆனது ரீசன் இவங்க 2 பேர் தான். இவங்களை டப்பிங் கிளியர் பண்றதுக்கே எங்களுக்கு 2 நாள் ஆச்சு. அப்படி எதெல்லாம் தேவையில்லாம பேசுறாங்க, எதெல்லாம் தூக்குறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. நடிக்க சொல்லுங்கடா, பேச சொல்ல, உங்களுக்கு நடிங்க, ஆக்ட் பண்ணுங்க. 2 பேரும் சாவர் சார் ரொம்ப நன்றி. ஏன்னா சவுண்ட்ல எங்களுக்கு தான் ஷூட்டிங்ல இருந்தே சொல்லியிருந்தேன், இவங்க 2 பேரும் தான் நம்மளுக்கு டார்ச்சர்னு. அப்படியே வந்து செட் ஆச்சு. அண்ட் ஃபேண்டாஸ்டிக்லி. அப்புறம் என்ன அதர்வா, வாட் அ லவ்லி ஹியூமன் இஸ், ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் டு ஒர்க் வித். எப்போ வந்தாலும் ஒரு ஜாலி, ஒரு ஹீரோ அந்த மாதிரிலாம். வி நெவர் பிஹேவ்டு ஆன் த செட்ஸ். வி ஹேட் ஒரு கிரேட் ஒரு பிரதர்லி ரிலேஷன்ஷிப். அவர் வந்து எல்லாரும் சொல்றாங்க he doesn't look like 37 அப்படி இப்படின்லாம் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருந்தேன். அவருக்கு எனக்கு 2 வயசு தான் டிஃபரன்ஸ். ஆனா அண்ணான்னு கூப்பிட்டு என்ன தேவையில்லாம ஒரு வயசான என்னை வந்து ஒரு இதாக்கி விட்டாரு. ஸ்கிரிப்ட்ல இருந்தே எனக்கு அந்த டார்ச்சர், இந்த அண்ணான்றது எடுத்துடலாமே, எதுக்கு வேணுமான்னு. ஆனா எல்லாரும் என்ன ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கு அங்க 2-3 பேர், பிரவீன் எல்லாம் இருக்கு. நிறைய ஆஃப்டர் பார்ட்டி இருக்குல்ல ப்ரோ, காலிடா நீங்க பாட்டி, அவ்வளவுதான். ஸோ திஸ் வாஸ் லைக் ஃபேண்டாஸ்டிக் டிராவல். அண்ட் சாய், வாட் அ பியூட்டிஃபுல் ஒர்க் ஃப்ரம் சாய் அண்ட் மனோஜ் சாய் பத்தி பெருமையா பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திஸ் ஃபிலிம் வாஸ் ஈகோலெஸ் ஃபிலிம். எவ்ரி ஒன் எக்ஸ்சேஞ்ச் தேர் ஹாப்பினஸ் ஈவென்ச்சுவலி. எல்லாருக்குமே இட் வெண்ட், இவங்க நல்லா பண்ணாங்க, இவங்க சூப்பரா பண்ணாங்கன்னு. ஃபேண்டாஸ்டிக் டிராவல். நியூயார்க்லாம் போனோம், செம்ம கூத்தடிச்சோம். நடிப்புல சொல்றேன், வேற எதுவும் பண்ணல. வி ஹேட் கிரேட் ஃபன் ஆஃப் நடிச்சோம். சும்மா பேருக்கு தான் சொல்றோம், ஆகாஷ் தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆல் ஹேட் கிரேட் ஃபன். ஒன் ஆஃப் தி ஃபன்னியஸ்ட் ஃபிலிம்ஸ் வி எவர் ஒர்க்ட் வித் ஆஃப்டர் பாய்ஸ். And I'm extremely happy doing this Idhe Murli today. It was so good to have Chinji Jain sir, all these people on the film. They were speaking so much. And the re-recording பண்ணும்போதெல்லாம் we're so excited. இதயம் பாட்டு வரும்போது அப்படி போட்ட உடனே அப்படி போய் ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஜென்ரலா பழைய பாட்டுலாம் போட்டா நம்மளுக்கு தப்பா தோண்டும். பட் இட் வெண்ட் அண்ட் சாட் இன்சைட் பிட்வீன் Kaidu and நம்ம அதர்வா. And scoring for these people, Vama scoring also, and for Kaidu also, Wan scoring also. Film update, it was asking so much. The film was beautifully hungry. Feed me nice. And நல்ல சாப்பாடு போடுங்க, ஹெல்தி சாப்பாடு போடுங்க, அந்த மாதிரி. The film was asking great background score. And Akash, he spent his time in Hyderabad with me for 12 days. He worked very hard. பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தாப்புல. And I have to thank Suren for the fantastic audiography he did. Atmos Engineering ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாரு Suren. Thank you Suren for coming to Hyderabad and working with me. He came, he flew with his team and worked with me in Hyderabad. And thank you Suren, thank you so much. And Adesh,
தேங்க்யூ ஸோ மச். அந்த ஒரு பாட்டு தோசை மட்டும் சொன்னீங்களே ப்ரோ, அது போட்ட கல்லு எல்லாம் சொல்லணும்ல. பாவம் ஆதிஷ் கேம் லைக் வித் அ ஸ்பார்க். விவேக் வாஸ் அந்த ஒரு பாட்டுக்கு வாஸ் நாட் அவைலபிள். அவர் அட்லியோட படத்துல பிஸியா இருந்தாரு, ஸோ he didn't come that one song. அதர்வைஸ் விவேக் அண்ட் ஆதிஷ் were beautifully traveling. ஏன்னா இந்த படம் வந்து we can't have a song to song. ஏதோ சாங் மாதிரி பண்ண முடியாது. The song should be a dialogue version. ஒரு படத்தோட dialogue version தான் பாட்டா இருக்கணும். Should always this love films has that. I should travel with the film. I should not just be a speed breaker. So அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு அது நான் பாட்டுல சொல்லணும். So that அந்த mindset Vivek and Adesh understood so well. That's what all the songs written by them are shining so good. They understand this whole Gen Z crowd, how this works, and they were really amazing. Getting that Vama Vama word was really amazing. Thank you, Adesh and Vivek, for giving Idaya Murli. Idaya, இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஏதெல்லாம் ரொம்ப கஷ்டம், but he bought the whole life. They poured so much of life into it. Thank you, Akash, for once again, and having thick music. Santosh is very happy. Sudhakar, ரொம்ப டீசெண்டா இருக்கீங்க. சுதாகருக்குலாம் பயங்கரமான கிளாப்ஸ் தியேட்டர்ல. வாட் அவர் வந்தாலே அப்படி தியேட்டர்லாம் அப்படி ஜம்முன்னு அப்படி ஏந்திரிக்குது அப்படியே. ஸோ இட் வாஸ் திஸ் டீம் இஸ் சச் ஃபேண்டாஸ்டிக் எனர்ஜிக் டீம் அண்ட் தட்ஸ் இட். அண்ட் தட் இஸ் இதே முரளி டுடே. இதே முரளி வில் நாட் ஸ்டாப் வித் ஃபிலிம் அலோன். தியேட்டர்ல எது எடுத்துட்டாங்க அதனால ஆஃப்டர் நாளைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது கூட பீப்புள் வில் ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் இட் மோர். அண்ட் உதய முரளி இஸ் அன் அன்ஸ்டாப்பபிள் லைக் செலிப்ரேஷன். இட் வில் பி பார்ட் 2 கூட சொல்லியிருக்கேன். அது வந்து உதய மதர்வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த படம் கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மா இது நாங்கள் ஒர்க்கிங் டைட்டில் வச்சிருக்கோம். பட் டெஃபினெட்லி உதயம் முரளி வில் ஹேவ் இட்ஸ் ஜர்னி இன் த லைஃப் அண்ட் வில் ஆல் ஹியர் டு செலிப்ரேட் மோர். தேங்க்யூ மதம்பட்டி ரங்கராஜ் சார் ஃபார் கிவிங் அஸ் கிரேட் ஃபுட் ஆல்வேஸ். யூ ஃபில் அஸ் டம்மி. பார்த்தீங்களா பேசும்போது ஒத்தனும் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு ஸ்வீட்டோட, ஃபுல்லாக கீ அண்ட் ஸ்வீட்ஸோட. So like this was that tummy filling film for us and heartwarming film for us. Thank you so much. Thank you so much sir. So sir கொஞ்சம் பிஸியா கிளம்புறனால ஸோ என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் இதய முரளி ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சொல்லணும் தான் இங்கே வந்தேன். ரொம்ப ஆகாஷ் பாஸ்கரன் சார் சொல்லணும், எங்கள் சினிமாட்டோகிராஃபர் மனோஜ் சாருக்கு, அதர்வா சாருக்கு, பிரீத்தி முகுந்தன் அவங்களுக்கு, காயாடு லோகருக்கு, ஏஞ்சலின், ரக்ஷன், சுதாகர், டிராவிட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் தான் சொல்ல முடியும். ரொம்ப அருமையாக பண்ணாங்க எல்லாருமே. அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் குறிப்பாக ப்ரொடக்ஷன் சைடு சொல்லணும், கிருஷ்ணா சார், ஜூஜு சார் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் டாப் ஆஃப் எவ்ரி திங் வந்து எல்லாரும் டீமும் வந்து இது ரொம்ப எனர்ஜியோட பண்ணது சந்தோஷமாக இருந்தது. ஆல் தட் ஐ கேன் சே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதையா இப்போ அதில் சொல்லிடுப்பா. Vanakkam everyone. Thank you for being here. I'm really nervous. I'm so sorry. First of all, thank you Akash sir and Dawn Pictures for giving me this opportunity to work in Idaya Murli. And I would also like to thank Sarvesh sir and ABC Studios. And I would really love to mention that I am very grateful to have gotten the opportunity to share the screen. Share this. I would really like to mention that I am really grateful to have worked with Preeti, Atharva, Dravid, Rakshan and Sudhakar. And Idaya Murli love koduthuku romba thank you. That introduction ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு ஆர்டிஸ்டாக இந்த இடத்துல நிற்கிறதுக்கு. ஸோ என்னோட டெபியூ ஃபிலிம் ஒரு நல்ல ஒரு டீமோட நல்ல மூவியில் லான்ச் ஆயிருக்கேன்ற ஒரு ஹாப்பினஸ். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ பட் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் தான். நிஜமாவே ஒரு ரீயூனியன். என்னைக்கு நாங்கள் திருப்பி மீட் பண்ணாலும் இட் ரியலி ஃபீல்ஸ் லைக் அ ஃப்ரெண்ட்ஸ் கேங் எங்கேயோ ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு வெளில போன மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு வெரி வெரி மெமரபிள் மெமரி இன் மை ஹார்ட். கண்டிப்பாக ஃபார் எவர் எட்ஸ் இன் மை ஹார்ட்னு சொல்லுவேன். தேங்க்யூ டிராவிட், தேங்க்யூ ரக்ஷன், தேங்க்யூ சுதாகர், தேங்க்யூ பிரீத்தி, தேங்க்யூ அதர்வா, தேங்க்யூ காயது, தேங்க்யூ நட்டி சார், தேங்க்யூ மதம்பட்டி சார், எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பாய். அண்ட் விக்ரம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you everyone. இதய முரளியில் ஒரு கேரக்டர் மூலியமாக ரிட்டர்னிங் டு த ஸ்க்ரீன்ஸ் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ டு த டிரெக்டர் ஆகாஷ் ஃபார் தட். Thanks to the producers and wonderful cast, one of the best teams that I worked with. Atharva, Preeti, Kaidu, Angeline, Dravid, Rakshan, Nati sir, everybody. எனக்கு வந்து இவங்களோட கம்பைண்டாக சீன்ஸ் இருந்தது. பட் everybody in the cast, very sweet. And I really wish I get to work
with a team like this again. And once again, நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த படத்தை பார்த்தாலும் போய் ரெண்டாவது தடவை பாருங்க. இட்ஸ் a very enjoyable film. And thank you again for all the love. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு ப்ரெஸ் ஸ்டேஜ் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு போடியமில் நின்று ப்ரெஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கியமாக நான் இந்த இதய முரளி படத்துக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ. ரொம்ப ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன், சின்ன ட்ராவல் தான். ஃபஸ்ட்டு இந்த கதையில் நடிக்க வர்றப்போ எனக்கு இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம் டியூட், அதுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது. டியூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம இதய முரளி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு நல்ல படங்களில் நம்ம முகம் வருது. நம்ம வந்து ரொம்ப நாள் படம் பண்ணாமல் யூடியூப்லேயே பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஏக்கம் இருக்குள்ள, சினிமாக்கான ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தை வந்து இதய முரளி, டியூட் போன்ற படங்கள் வந்து தீர்த்துச்சுனே சொல்லலாம். என் வாழ்க்கையே மாறிடுச்சு. அதாவது இதய முரளிக்கு முன் பின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். முன்னாடி ஒரு யூடியூபர், இப்போ ஒரு சினிமா காரன்ற ஒரு வார்த்தை. அது ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த டீமில் வந்து இது எப்படி வைக்கிறதுன்னு தெரில, ஒரு நிமிஷம். இந்த டீமில் வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரு. ஆனால் வந்து லிட்ரலாகவே இந்த படத்தில் யாருமே நடித்தாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் வாழ்ந்தோன்னு எனக்கு தோணுது. முக்கியமாக அதர்வா ப்ரோ ஃப்ரம் த டே ஒன் எங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டை கொடுத்ததுக்கு. கயடு, பிரீத்தி, எப்போ ஏஞ்சலின், ரக்ஷண்ண, சுதாகரண்ணை பற்றி அப்புறம் வரேன். இல்லை, எப்போ நாங்கள்லாம் ஒன்றா இருந்தாலுமே வந்து ஒரு கேங்காக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். நட்டி சார்லாம் உள்ளே வந்தாருன்னா எங்களை கலாய்க்க ஆரம்பிச்சார். எங்களுக்கு வந்து மனோஜ் சார் தான் உண்மையிலே ஹெட் மாஸ்டர். வருவார், டேய் என்னடா பண்ணி ஹெட் மாஸ்டர் வராரா, எல்லோரும் ஒழுங்கடா, எல்லாம் போய் எதாவது சுற்றுங்கடா, இதை எடுத்து ஆட்டுங்கடா, இங்கே வாங்கடா, செட்டில் எல்லாம் ஒழுங்கா வேலை பாருங்கடா, வந்தால் திட்டு வர்றா அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருப்போம். அட் த சேம் டைம் அவர்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் எங்களை ஒரு குழந்தைகாவே பார்த்துக்கிட்டதுக்கு. அண்ட் சாய் ப்ரோ, அவரை இங்கே மிஸ் பண்ணுறோம். அண்ட் தமன் அண்ணன் வந்து அண்ணன் சொன்ன டென்ஷன் ஆயிடுவார். தமன் ப்ரோ வந்து பயங்கரமாக இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எலிவேஷன்னே சொல்லலாம். அவர் கூட ஒர்க் பண்ணது, இந்த டைலாக்ஸ் கூட அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்ப்பேன், ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு சில்லாக இருக்க முடியும். அங்கே தலை போகிற காரியத்தில் எல்லாம் அங்கே டம்மு டும்முன்னு பின்னாடி வெடிச்சுக்கிட்டு இருக்கும். பாம்பெலாம் போட்டு அத்தனை மணிக்கு முடிக்கணும், இத்தனை மணிக்கணும், என்னடா பண்ணுமா, அப்புறம் பண்ணலாம்டா அப்படின்னாரு. ரொம்ப ஒரு மாதிரி, அண்ணன் எனக்கு பயமாக இருக்குண்ணே, எனக்கு கூட்டுற சொல்லி என்ன தானே அனுப்பிவிட்ருக்காங்க, வாங்கினே போவோம், பண்ணிங்களாண்டா, ஈஸி தான்டா, எங்கே ஆகாஷ் நான் சொல்லுண்டா வாடா, பண்ணலாம்டா அப்படின்னாரு. ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு சில்லாக இருக்க முடியும்னு பார்த்தா அந்த சில்னஸ் அப்படியே ஸ்க்ரீனில் அவரோட நிஜ கேரக்டராகவே இந்த படத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன். தேங்க்யூ தமன் அண்ணா, இந்த படத்தில் ரொம்ப செமையாக பண்ணியிருந்தீங்க. மாதம்பட்டி சார், தேங்க்யூ சார். இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான், பட் பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லான ரோலு. ஃபகத் சாரை பற்றி மென்ஷன் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கேமியோனா எப்படி இருக்கணுன்றதை வந்து அப்படி செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாரு. ஆகாஷ் ப்ரோவோட ஒர்க் பண்ண ரைட்டிங் ஸ்பேஸை பற்றி சொல்கிறப்போ ஆகாஷ் ப்ரோவுக்கு வந்து லிட்ரலாக வந்து எனக்கு சில இடங்களில் ஸ்பேஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம். டிராவிட் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் இதை பண்ணுங்கள். ஒரு லிட்ரலாக எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோன் வருதுன்னா நான் வந்து பயந்துகிட்டே எடுப்பேன். என்ன பயம் எடுத்துட்டோம்னா, சரி இந்த வாட்டி அவர் கேட்குறத வந்து நம்மளால் கரெக்டாக கொடுத்துட முடியுமா, ஏதாவது ஒன்று அவருக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி சொல்லிட முடியுமான்னு. ஏன்னா ரமணகிரி சார் இருக்கார் இந்த படத்தில், அவர் தான் மெயின் டைலாக் ரைட்டர். ஸோ அவர் வந்து வேறு லெவலில் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ என்னோட பார்ட்டாக இந்த படத்தில் என்னெல்லாம் வந்து சிறப்பாக பண்ண முடியுமோ அந்த ஃபோன் கால் வரப்போ பிரவீன் ப்ரோ தான் கால் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுவார். அவர் வந்து அசோசியேட் டைரக்டர் இந்த படத்தில். அண்ட் கோ டைரக்டர் செந்தில் அண்ணன். இவங்க எல்லாருக்கிட்டே இருந்துமே நிறைய கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ, என்னை ஒரு ஏடியா இந்த படத்தில் ஏற்றுக்கிட்டதுக்கு, இந்த படத்தில் ஒரு நடிகனாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு, டைலாக்ஸில் ஒரு பார்ட்டாக கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, சொல்லிக்கிறேண்ணே, கொஞ்சம் ஞாபகம் மருதி கம்மிண்ணே. கிருஷ்ணா பிரதர் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து சார்ண்ணே, கிருஷ்ணா பிரதர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம விக்ரம் ப்ரோ, ஜூஜு ப்ரோ, ஒரிஜினல் ஓஜி ஜூஜு,
தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ விக்ரம் ப்ரோ. அண்ட் விக்கி ப்ரோ எங்கே இருக்காருன்னு தெரில, நீங்கள் இங்கே தான் நின்றுட்டுருப்பாரு. தேங்க்யூ விக்கி ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார். ஏன்னா நான் படத்தில் வந்து மீட் பண்ண ஆள் வந்து விக்கி ப்ரோ தான். இந்த படத்துக்காக அவ்வளோ பேர் அவ்வளோ மெனக்கடல் எடுத்திருக்காங்க, இரவு பகல் தூங்காமல் இருந்திருக்காங்க. முக்கியமாக டைரக்ஷன் டீம், ஏடி டீம், கிறிஷ், நஜத் வந்து ப்ரெக்னென்சிலையும் கூட அந்த பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. 9 month ப்ரெக்னென்சியில் அந்த பொண்ணு வந்து அந்த காஸ்டியூம் ஃபாலோஅப்பாக இருக்கட்டும், அவ்வளோ இருக்கும் ஒரு பொண்ணுக்கு ப்ரெக்னென்சி டைமில். நான் நிஜமாக அந்த பொண்ணை நான் பாராட்டியே ஆகணும். யூஎஸில் வரைக்கும் வந்து அந்த பொண்ணு வந்து ஷூட் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு போகணுன்ற ஒரு நம்பிக்கையோட வேலை பார்த்துச்சு. அண்டு மனோஜ் சார் சொல்லிட்டேன், சாய் ப்ரோ சொல்லிட்டேன், எல்லாரையும் சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், என்னோடய ஒய்ஃபுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சு, யாரும் கேட்காதீங்க திருப்பி வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. தேங்க்யூ ஸோ மச். சுதாகரண்ணே, லாஸ்ட்டாக வரேன்னு சொன்னல தான். நான் என் வாழ்க்கையவே வந்து பரிதாபங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கேன். சுதாகரண்ணன், கோபியண்ணனுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா காரணமோ அந்த அளவுக்கு கோபி சுதாகரண்ணன் காரணம். ஒரு இன்னும் எந்த கட்டத்துக்கு போனாலும் அவங்க இதே மாதிரியான ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க. இந்த படத்தில் சுதாகரனை கூட வேலை பார்க்குறதுக்கும், சுதாகரனுக்காக ஒரு வேலை பார்க்குறதுக்கும் வாய்ப்பளித்த ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ. எனக்கு எப்பவுமே இந்த ஹோஸ்ட்டாக வந்தால் நல்லா பேசிடுவேன், இந்த மாதிரி எதாவது கெஸ்ட்டாக வரும்போது கொஞ்சம் ஸ்லிப்பாகவும் தடுமாறும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நடிக்கிறோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு படம் நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த படம். ஆனால் ரிவர்ஸ் என்னென்னா, இந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ வேல்யூ பீப்புள் மோர் தென் எனி திங். ஸோ இந்த படம் மூலமாக எனக்கு கிடைச்ச மக்கள் வெரி ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆகாஷ். நான் இந்த படம் வந்து ஷூட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி உள்ளே வந்தேன். நைட்டு ஃபோன் அடித்து சொன்னார், சார் இந்த மாதிரி சார் உங்ககிட்ட பேசணுன்றாங்க அப்படின்னா, ஆகாஷ் சாரா அப்படின்னோடனே அவரை பற்றி தெரியும். சரி அவரே பேசணுன்னே பேசி அடுத்த நாள் காலையிலேயே இந்த ஷூட்டில் ஜாயின் பண்ணேன். நான் வரும்போது அவ்வளோ ஒரு பதட்டத்தில் தான் வந்தேன். ஐயோ டீம் எப்படி இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் ஒர்க் பண்ண தெரியும், எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ அப்படின்னு வந்தேன். பட் என்டையர் டீம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அதர்வா ப்ரோவோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ப்ரீத்தி, காய்டு அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அது இல்லாமல் வந்து ஒரு பெரிய க்ரூ. ஆக்சுவலி 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் படத்தில் வந்துகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ஷூட்டிங்கும் அப்படி தான் இருக்கும். ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்து புதுசாக 2 ஆர்டிஸ்ட் வருவாங்க. நியாரிகா வருவாங்க, அப்புறம் ஜொனிட்டா மேம் வருவாங்க, அப்புறம் வந்து எங்களோட ஃபேவரட் ஏஞ்சல் வேறு ஃபஸ்ட் டே ஷூட்லேருந்து. ஸோ ஆஸ் அ க்ரூவாக வந்து எனக்கு இவங்க ஒர்க் பண்ண எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்புறம் மனோஜ் சார், அவரோட ஃப்ரேமில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ வரன்றதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். வெரி தேங்க்ஸ் சார். அண்ட் அது இல்லாமல் வந்து டைரக்ஷன் டீமில் வந்து செந்தில் சார், பிரவீன் சார், அதுக்கப்புறம் கிரிஷ், அப்புறம் வந்து மேடி, அப்புறம் வந்து யாரோ ஒருத்தங்க சொன்னாங்களே குழந்தை இங்கே தான் பிறந்துச்சு, என்ன சொன்னேன், நஜத்துக்கு. ஆக்சுவலி அந்த நஜத் அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த பாப்பா இங்கே வந்து தான் கல்யாணம் பண்ணி எங்கள் ஷூட்லேயே ப்ரெக்னென்ட் ஆகி எங்கள் ஷூட்டு முடியறதுக்குள்ள குழந்தையே பெற்றுட்டாங்க அவங்க. ஸோ ஒவ்வொரு ஏடி கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்க வாழ்க்கையோடு இந்த படம் ட்ராவல் ஆகிற அளவுக்கு எங்கள் ஜேர்னி இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ லவ்லி. அப்புறம் கிருஷ்ணா சார், அண்ட் அதுக்கப்புறம் யார் பெரியா விட்டுருப்போன்னு தெரில, பீட்ரைன் மாஸ்டர் இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து எல்லா பார்ட்லேயும் நான் இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் ஆகாஷ் டைரக்டராக வந்து அவர் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணார் இந்த செட்டை. நான் அவர்கிட்டயே சொல்லுவேன், ஜிகர் தண்டா படம் மாதிரி தான் எங்களை வச்சு எடுத்தார். ஓகே இங்கே வச்சுட்டேன், நாங்கள் ஒன்று பண்ணுவோம், பேப்பரில் இருக்கிற தாண்டி ஒன்று பண்ணுவோம், சரி பண்ணுங்க அப்படின்றாரு. பட் எடிட்டில் பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தமன் சார் மியூசிக், அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம். இந்த படத்துலையும் அதே மாதிரி ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீனில் நான் கொஞ்சம் கம்மியாக பேசியிருந்தேன் அப்படின்னா, இல்லை செட்டில் கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு தமன் சார் தான் காரணமாக இருக்கும். ஸோ மிச்சபடி இட் வாஸ் லவ்லி ஃபிலிம். அண்ட் அது தாண்டி இது வரைக்கும் எப்பயுமே நான் மறக்கிற விஷயம், ஏன்னா நான் உங்கள் கூட இருக்கின்றதுனால ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக மிக பெரிய நன்றி. என்னோட என்டையர் ஜேர்னியில் வந்து நான் எங்கேயோ சின்னதாக வந்தால் கூட இந்த டோரா ஃபோட்டோ போட்டு மீம் கிரியேட்டர் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அதை ஒரு அட்டென்ஷன் கொடுப்பீங்க. ஸோ இந்த படத்துலேயும் அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ என்டையர் டீம். அண்ட் இதே முரளி, ஐ லவ் யூ ஆல். Thank you so much. Ellarkum vanakkam. Thank you press and media for coming here. I'm a little nervous because everybody spoke so well. So I just feel the pressure, but I'm just going to keep it very short and simple. I'll try it. I have written something. Konjam Tamil
பேச போகிறேன். ஸோ இஃப் ஐ எம் லிட்டில் பேட் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இதே முரளி என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சைன் பண்ண தமிழ் படம். அதில் தான் இந்த படம் எனக்கு எப்பவும் ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ ஆகாஷ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்துருக்க லவ் appreciate. Oh my god, I'm very nervous. Honestly, it's very overwhelming and heart warming. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். Thank you so much for all this love. அமுதா கேரக்டர் என் மனுஷுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அவளோட இன்னோசன்ஸ், ஸ்ட்ரென்த், எமோஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கேரக்டர் ட்ரஸ்ட் பண்ணி கிட்ட கொடுத்து டைரக்டரும் என்டையர் டீமும் thank you so much. I think I'm just going to speak in English. I really tried hard. As I said, like, this was my first Tamil film even before Dragon, and Akash and we sat and spoke about it. He wanted me to play Sam also, and I think Preeti had also did the look test for Amuda, so we were very confused about like how to go forward, but I think eventually it landed up right. And thank you so much for giving me Amuda. I think when I played Amuda, everybody saw the performer in me, and I really gave my 100%, and thank you so much for the appreciation. And Manoj sir, you have made look us so beautiful on screen, and I think it's we all should celebrate that. I think everything in our film has come out so right, the music, the visuals. So thank you so much for putting that effort, and it's my pleasure to work with you, sir, and you have made us look so pretty the whole film. And also Sai, he's not here, he's regretting it, he really wanted to be here, but thank you so much Sai for your beautiful visual and making both of us, everyone, look so pretty. Taman sir, I think music has taken it one top notch level for our film. And I'm obsessed with the whole album. It's giving a lot of 2000s. It's taking us back to the 2000s era. So thank you so much, Taman sir. And thank you so much for the piano that you gifted me. It's really helping me. And who's left? I'm so sorry. For the whole cast and crew. Guys, I really love you. Thank you so much. I forgot, I'm a little nervous. Dravid, Angelin, Rakshin, Nati sir. One second, let me read the names. One second. Monisha, Yashashri. Yeah. So thank you so much, guys. I had an amazing time with you, and I just hope, Akash, you have to do one more film where we come back again. I really enjoyed the vibe. Coming back to Preeti, thank you so much for being a part of the film. You know I love you, and you are that one friend in the industry, I think, who I can lean on to, and you know what we are. So I really love you, and you look amazing, pretty. You look the pretty in the film, so don't say that you don't look pretty. You look the best. Idhaya, it was an amazing time working with you. Though we didn't have like a longer screen space in the film, but whatever we tried to create, I think it did resonate to people, and they did connect to it. And I think it's the passion that we have towards our craft is what reflected on screen. And I had an amazing time working with you. I hope that we get the chance to work again, and I have something to say to you. One second. Idhaya, அடுத்த வாட்டி late வடாதீங்கள். Correct? Don't be late, Idhaya. And I think I covered everybody. Thank you so much for giving the love for our film. I think what we did with this film was try to be honest and with our emotion, with our craft, and I think that did resonate, and that's why everybody is loving the film. Please keep supporting us, and please do watch the film. As someone, Monisha, said it, that you can go and watch it again. I don't think so. You will have that same feeling the first time when you watched it. And just a little small appreciation to my team, Sarvesh, Vijay, and Deepika. Thank you so much for being such a support, and it's a long way to go. And also the technicians on the film, the ADs,
Krish, Najat, because she helped me really throughout the dialogues, Praveen Anna, and Senthil Anna. Thank you so much, and congratulations to all the technicians, lightmen, and everybody. It's a success. Let's celebrate it, and thank you, press and media. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துருந்த போது தெரியல, பட் இங்கே வந்துட்டு இந்த 2.5 வருஷம் ஆச்சு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. நான் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சு. திடீர்னு இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி எல்லாருக்கும் பாய் சொல்கிறத நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா நான் தேங்க்யூ சொல்லிடுறேன், கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லி மை பிக்கஸ்ட் தேங்க்யூ வுட் பி ஆகாஷ் சார். என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு கேட்ட உடனே கதை ரொம்ப பிடிச்சது. அவர் எனக்கு சாம் பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு, அமுதா பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமான சாய்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு கேரக்டருமே அவர் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார். ஆனால் அன்றைக்கே நான் சொன்னேன், இவ்வளோ அழகாக இந்த படம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நம்ம ப்ராசஸில் இருக்கோமே தவிர படம் முடித்து வெளியில் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை நான் ஒரு ஆடியன்ஸாக தான் நான் பார்த்தேன். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்மில் நம்மளும் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நம்ம டீம் எல்லாரும் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ஐம் ஸோ ஹாப்பி தட் எவ்ரிபடி ஆல் ஆஃப் அஸ் காட் டு பி பார்ட் ஆஃப் சச் அ லவ்லி ஃபில்ம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டே சொன்னாங்க, நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தாலுமே டிரெக்ஷனில் தான் உங்களுக்கு பேஷன் இருக்குது அப்படின்னு. அது அந்த கதையிலேயே தெரியுது. நீங்கள் அதுக்குள்ளே வச்சுருந்த அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், அவ்வளோ ஒரு அந்த பேஷன் இல்லைன்னா அதெல்லாம் இருக்காது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டெபியூ மூவி. திஸ் இஸ் சச் அ wonderful directorial. So looking forward to more, sir. Thank you for this opportunity. Secondly, Manoj sir, of course நீங்கள் பயங்கர பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனாலுமே சாய், மனோஜ் சார் 2 பேருமே நான் வந்து அன்றைக்கி ஷூட்டில் ஒரு நாள் வந்து அவர் உட்காந்துருந்த போது அவர் பக்கத்தில் சேர் எடுத்து போட்டு நான் பேசணும் அப்படின்னு போய் பேசினேன். அதாவது எப்படி சார் நீங்கள் என்ன ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளோ ஒரு பிக்சர் போஸ்ட் கார்டு மாதிரி அழகாக, அதுவும் எல்லாரையும் அவ்வளோ அழகாக காமிக்கிறீங்க, அவ்வளோ அழகாக லைட் பண்ணுறீங்க. அது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் அது ஒரு பொயட்டிக்காகவும் இருக்குது. அண்ட் படம் பார்க்கும்போது நிறையா விஷுவலாகவே ரொம்ப ஸ்டோரி டெல்லிங்லாம் நிறைய இடத்துல அழகாக சொல்லியிருந்தீங்க. ஐம் ஸோ இன் ஆ, ஐம் ஸோ இன்ஸ்பயர்ட். தேங்க்யூ. ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. எங்கள் எல்லாரையும் இவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, I'll come to the cast and crew. To all the friends gang, thank you so much. உங்களால் தான் வந்து இந்த ஷூட் ஒர்க் பண்ணுற மாதிரியே இல்லை. ஏஞ்சலின், யூ ஆர் சச் அ ஸ்வீட் கேர்ள், யூ ஆர் ஸோ டேலண்டட், யூ ஆர் ஸோ, அதான் நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், யூ ஆர் ஆல்சோ வெரி யங். ஸோ அந்த ஏஜுக்கு யூ ஸ்பீக் ஸோ மெச்சூர்லி. ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹவ் met you. I hope you go places. டிராவிட், நான் சொல்லணும்னு இல்லை, இந்த படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரைட் பண்ணியிருக்கீங்க, டயலாக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு ஷூட் அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணும் போதே எனக்கு தெரியும் யூ வில் கோ பிளேசஸ்னு. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் அண்ட் மோர் ஒர்க் ஃப்ரம் யூ. ரக்ஷன், நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக, எனக்கு ஃபஸ்ட்டு அது தெரியல, ஆனால் போக போக ரொம்ப அவ்வளோ வார்ம்த்தோடு என்னை ட்ரீட் பண்ணி என்னை உங்களுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக என்னை ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. சுதாகர், யூ ஆர் ஸோ டேலண்டட். உங்கள் வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் பார்க்கும்போது எல்லார் மாதிரியும் நானும் உங்களுக்கு தான் ரூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா, இவரோட போர்ஷன்ஸ் வந்து எவ்வளோ ஹைலைட்டடாக தெரியுது படத்தில் அப்படின்னு. ஐ ஹோப் யூ ரீச் பிக் பிளேசஸ். யூ ஹவ் அ பிரைட் ஃபியூச்சர். வேறு நாட்டி சார், ஆஃப்கோர்ஸ் யூ ஹவ் டன் சச் அன் அமேசிங் ஜாப். ஐ கான்ட் இமேஜின் வேறு யாருமே இந்த ரோலை இவ்வளோ நல்லா இருந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸில் இவ்வளோ ஒரு இன்டென்சிட்டியோட பண்ணியிருப்பாங்க என்னால் எதிர்பார்க்க முடியல. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். Kaidu, you are so sweet. You're such a lovely performer. I'm so glad you got to play Amuda. You have done a beautiful job. And like I said, thank you for always being so warm to me. That's what everybody might pit us against each other, but they should know that actually we're rooting for each other. And you want the best for me. I know, I'm aware. And I want the best for you. I hope you reach places. I'm looking forward to everything you're about to do. The main man, Atharva, I truly feel that you are like of all the actors I've met, you are such a gentleman. You have been such a gentleman to all of us in the crew. உங்களோட செட்டில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் யாருக்குமே வந்து நீங்கள் எவ்வளோ சீனியர், நீங்கள் எவ்வளோ சமசமையான படம்லாம் பண்ணி இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி யூ ரீச் திஸ் ஸ்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியே நடந்துக்க மாட்டீங்க. லைக் யூர் ஸோ ஹம்பிள்.
And like I said, you're such a gentleman. You treat everybody with respect, and I really appreciate that. I'm so glad that, and especially towards the end, I know we became really, really good friends. I'm really happy. Idu romba naal irukonu na nambren. So thank you for thank you for everything we've had together. Oh my God, the music. ஐ மீன் நான் சொல்லணும்னு இல்லை, எனக்கு நம்ம படம் ஆல்பம் தான் வந்து ரிப்பீட்டில் ஓடிட்டே இருக்குது. அண்ட் எல்லா பாட்டுமே எனக்கு எப்பவுமே நான் இருக்க படத்தில் இருக்க பாட்டெல்லாம் ரொம்ப அழகாக வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த படத்தில் நான் இருக்க பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாட்டுமே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எனக்கு அது ரிப்பீட்டில் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு இட் ஜஸ்ட் டேக்ஸ் மீ பேக் டு நாங்கள் ஷூட் பண்ண பீரியடுக்கு. இட் ஜஸ்ட் டேக்ஸ் மீ பேக். ஐ எம் ஸோ இன் ஆ ஆஃப் தமன் சார். You have done such a beautiful job. Thank you. Thank you for giving soul to our film. What a wonderful, wonderful album. Thank you. And thank you to my team, my agency, Sarvesh, Viji and Deepika. I know in the project la da nama சேர்ந்து sign பண்ணி we started collaborating, and I hope this collaboration goes on forever, and I'm really happy. Thank you so much. This film has turned out to be so beautiful, so this is also a big win for us. Thank you to the entire team for this. திடீர்னு நான் என்னோட சாங் ஹிட் ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு சைன் பண்ண படம் இதுதான். ஒரு 2.5 வருஷமாக சேர்ந்தே ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் ஒரு 2 நாள் இதே முரளி ஷூட்டு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சா, எனக்கு திரும்ப எல்லாரையும் பார்க்க மாட்டோம்னு நினச்சா சேடாக தான் இருக்குது. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ அகேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். கேட்குதா சவுண்ட்? அப்போ கேட்குதா? கேட்குது. கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. நான் பாவங்கள் படம்னா டப்புன்னு பண்ணிடுவேன். இந்த மாதிரி மேடையில் பேசும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. கரெக்டாக பேசணும். டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா அதை வச்சு வேறு மாதிரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு மீம் கிரியேட் ஆயிருமோ. நம்ம நிறைய பேரை செஞ்சுருக்கோமா, அதனால் என்ன பேசினாலும் பயமாகவே இருக்குது. இந்த ரிலாக்ஸ் சொல்லும்போது இதை இப்படி செய்வாங்களோ அப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு தாட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. இந்த படம் சூப்பரான ஒரு படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. இது வந்து காமெடியாக பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் கரெக்டான ஒரு வாய்ப்பு வந்தது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அதவா ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. கூட வந்து நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, டக்குன்னு பேச மாட்டேன். ஆனால் வந்து அந்த செட்டில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணாட்டும் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகி வா போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேங்காக சுற்றுன மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ கயாடு. தேங்க்யூ பிரீத்தி. ஜூஜு ஒரிஜினல் ஜூஜு ப்ரோக்கு நன்றி. அவரை சொன்னார் வெளியே வந்து, ப்ரோ என் பேரெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் சாய் ப்ரோ, அப்புறம் மனோஜ் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். என்ன ரொம்ப ஒரு காமெடி வந்து எழுதும் போது இருக்கிறது, அப்புறம் அதை கரெக்டாக அதை ஷூட் பண்ணி அதை பிரதீப் ப்ரோ வந்து எடிட் பண்ணி அதை கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு படம் வந்து நடிச்சுட்டு வந்துடுவோம், நடிச்சிருக்கோன்னு சொல்லவே பயமாக இருக்கும். ஆனால் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஓகே நான் சீன் நல்லா பண்ணியிருக்கேன்டான்னு இருக்க மாதிரி இருக்கும். படம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா கட்டு காமெடி தான் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் நீட்டாக வச்சு சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் அன்பு தம்பி டிராவிட் வந்து ரொம்ப எமோஷ்னலாக சொல்லிட்டு போகிறான். எங்களுக்கு தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, எனக்கும் கோபிக்குமே. ஏன்னா இப்போது சென்னை வரும்போது வந்தான் வந்து இவனுக்கு கூப்பிட்றோமே இவன் கரெக்டாக வந்துடுவானா எப்படி வந்துடுவாங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அது இந்த வருஷத்தில் ஒன்றா டியூடு இந்த படத்தில் இது பண்ணது. என்னோடய காமெடி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அது வந்து டிராவிட் தான் வந்து அதை அங்கே வந்து சொல்லி எழுதி கொடுத்தான். அவனோட கொலாபரேட் பண்ணி தான் அந்த காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் நான் டிராவிட். தேங்க்யூ. அப்புறம் வந்து வேற என்ன, ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். அதான் ரொம்ப நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. இதே மாதிரி தொடர்ந்து நானாக யோசிச்சிட்டே இருந்தேன் ப்ரோ. நான் கேரக்டர் ரோல் பண்ணுங்க அந்த மாதிரி சீரியஸாக சில படம்லாம் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பண்ணும்போது இது காமெடியாக பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கே இப்போ தான் இருக்குது. இப்போ சீரியஸான படம் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து நீங்கள் அழுகிற சீன் அப்படின்னா எனக்கு வந்து நைட்டு தூக்கமே வராது. ஐயோ நாளைக்கு இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம அது ஒரு மாதிரி சீரியஸான சீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காமெடியாக பண்ணும்போது ஜாலியாக ஓகே இந்த சீனால் இல்லை புதுசாக இப்போ தான் ஒன்று எழுதுகிறோம், ஓகே எழுதுங்க நான் வந்துட்டேங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக பண்ணியிருந்தேன்.
ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி சொல்லாமல் மிஸ் பண்ணேன். ரக்ஷன், ஏஞ்சலின், மாதமுட்டி, நட்டி சார், எல்லாருக்கும் சாரி சார். நான் வந்து நான் கொஞ்சம் புதுசு, இப்போ தான் போக போக நான் கற்றுப்பேன் எல்லாத்தையும். இப்போ தான் வரேன் நான். யார்? ஆமாம், அவன் நீங்கள் டிராவிட் பேரை சொல்லலைன்னு டிராவிட் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் கட்டுரையில் எழுதி வச்சிருந்தான், அவன் மிஸ் பண்ணிட்டான். சுந்தரி இழப்பதோ வழக்கு, சூரியன் இழிப்பதோ கிழக்குன்னு இதெல்லாம் ஏன்டா எழுதிக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து நீட்டாக பேசிட்டு போயிட்டீங்க. ஏதாவது ரமணகிரி சார், சின்னிசேன் சார், சாரி சார் வந்து சின்னிசாரி சார் கூட எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அவங்க வந்து சொன்னார், நீங்கள் வந்து காமெடியில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ சினிமாவுக்கு போனால் உங்களை அப்படியே தூக்கிடுவாங்க அப்படின்னாரு. அப்போ சொல்லும்போது எனக்கு இப்போ புரியுது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு ரொம்ப ரமணியனை நான் வந்து அவர்கிட்ட டிஸ்கஷன் உட்காரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய விஷயம் பேசிகிட்டே இருப்போம். ஒரு நாள் தான் நான் டிஸ்கஷனே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷனே இப்படி தான் இருக்குமாங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த படத்தில் வந்து வேலை செஞ்சோன்னு இல்லை, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன மாதிரி இருக்குது. இந்த படம் முடிஞ்சேன்னு வருத்தமாக இருக்குது எனக்கு. சீக்கிரமே அடுத்த படத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும், அதை வந்து நானும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. போய் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே முரளி இந்த ஜேர்னி ஆரம்பித்து ஒரு எனக்கும் ஆகாஷ்க்கு ஐ திங்க் ஒரு 3.5 இயர்ஸாக எனக்கு ஆகாஷை தெரியும். ஃபர்ஸ்ட் என்னை வந்து ஒரு டேரக்டர் தான் வந்து மீட் பண்ணார். ஸோ அப்போது சொல்லும் போதே இந்த டைட்டில், இந்த படம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஐ ஹோப் தட் வி ஃபுல்ஃபில்ட் வாட் எவர். அந்த ஹோல் லுக் அண்ட் ஃபீல்லேருந்து எல்லாமே வந்து அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சின்ன விஷயம் வந்து பேசிட்டு இருந்தேன். பட் ஐல் கம் பேக் டு தட் a little later. முதல் நன்றி நான் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆகாஷ்க்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் ஸ்டோரி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைட் ஹார்ட்டட் லவ் ஸ்டோரி வந்து. ஸோ அதுக்கு முதல் நன்றி ஆகாஷ்க்கு அண்ட் விக்ரம்க்கு அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் டான் பிக்சர்ஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம் ஆகாஷ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டிஓபிஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆகாஷ் கிட்ட கேட்டேன், யார் வந்துட்டு நமக்கு பண்ணுறாங்க டிஓபி அப்படின்னா. நமக்கு ஆப்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்டே வந்து மனோஜ் சார் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கேயே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா மனோஜ் சாரும் நான் அவர் சொன்ன மாதிரி போதை கோதை அப்படின்னு ஒரு பாட்டில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணோன்னு பேசிகிட்டு இருந்தோம், அமையல. அண்ட் இந்த படத்தில் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரையும் லட்டு மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அதை வந்து காமிச்சிட்டிங்க சார். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் சாயும் ஆகாஷ் வந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க, ஸ்கூலில் வந்து கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க. அண்ட் சாய் வந்து நிறைய போர்ஷன்ஸ் அவரும் வந்து ஷூட் பண்ணார். இந்த படம் வந்துட்டு ஷூட் நடந்ததே வந்துட்டு ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடாக ரொம்ப ஒரு ஃபன் மூடில் தான் நடந்தது. சில படங்கள் நம்ம போகும்போது எப்படி இருக்கோம்னா, சரி இந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணோம், இந்த சீன் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்துக்கு போகும்போது ரொம்ப பிளாங்கான ஒரு மைண்டில் தான் போவோம். ஸோ என்ன பண்ண போகிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே போய் நிற்போம், அங்கே வந்துட்டு ஒரு சீன் பேப்பர் ஆர் சம்திங் கையில் கொடுப்பாங்க, இல்லை இங்கே இப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம், அப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் there have been lot of times where எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், where we've gone out of the meter. நிறைய எங்களுக்கு தோணுனதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒரு 2 hours 45 minutes ஆக்கி அதோட பெஸ்ட் மூமெண்ட்ஸை கொண்டு வந்து ஒரு படமாக ஆக்கின எடிட்டர் பிரதீப்க்கு வந்து நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஐ ட்ரூலி பிலீவ் தட் திஸ் ஃபிலிம் வாஸ் மேட் ஆன் தி எடிட் டேபிள். அண்ட் ஏன்னா இந்த படம் வந்து நாங்கள் எடுத்த ஃபுட்டேஜே, நான் டப் பண்ண ஃபுட்டேஜே வந்து 4 hour ஃபுட்டேஜை நான் டப் பண்ணேன். அதெல்லாம் நம்ம படமாக ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து நான் நன்றி பிரதீப்க்கு சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ரமணகிரி வாசன் சார், டயலாக் ரைட்டர், சூப்பராக எழுதியிருந்தார். ஒவ்வொரு லைனும் வந்து ட்ரெய்லரில் பார்க்குற பெஸ்ட் டயலாக்ஸ் எல்லாருமே அவர் தான் எழுதியிருந்தார். ஸோ அதுக்கு நன்றி. அண்ட் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார், எங்களுக்கு வந்து டிஎன்ஏல ஐ திங்க் வி காட் க்ளோஸ் சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்தால் தைரியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் கிட்ட சொல்லலாம், அது கரெக்டான இடத்த போய் சேர்த்து விட்டுருவார். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்ககிட்ட வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி 8 songs சொன்னாங்களா சார்? என்கிட்ட வந்துட்டு 5 song இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6வது வந்தது, 7வது வந்தது. படத்தோட லாஸ்ட் மினிட் ஐ திங்க் RR நடந்துட்டு இருந்தது. அப்போ நாங்கள்லாம் அங்கே தான் இருந்தோம், ஹைதராபாத்தில் தான் இருந்தோம். அப்போ வந்து இன்னும் 2 song வந்துருச்சு.
அண்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் கம்போஸ் பண்ண சாங் வந்து இந்த இதயா பாட்டு வந்து கம்போஸ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்னு நான் நினச்சி பார்க்கல. நாங்கள் ஃபர்ஸ்டே வந்து நியூயார்க்கில் போயிட்டு ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு இதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி தந்திருந்தாரு. நான் தமன் சார் கிட்ட எப்பவுமே சொல்வேன், இதுதான் உங்களோட பெஸ்ட் சாங்கு, இந்த படத்தை ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணுறது இந்த பாட்டு தான் அப்படின்னு. பட் அதே மாதிரி படத்தோட லாஸ்ட் டே வந்து ரீரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு கொடுக்குறாரு, இதேமே அப்படின்னு சொல்லி. அந்த பட்டாம்பூச்சிகள் பறக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். அது இப்போ எனக்கு ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு. ஸோ இதே வந்து ஓரமாக தூக்கி வச்சுட்டு இதேமே அந்த ஜோனில் போயிட்டேன். ஸோ ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இப்போ வந்து ஐ ஷுட் தேங்க் தமன் சார். ஏன்னா ஒவ்வொரு டைம்லையும் நான் வந்து படம் ஸ்டோரியெல்லாம் கேட்டு இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது தமன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு யோசிச்சேன், சரி தமன் சார் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாரு, அவருக்கு அவ்வளோ படம் இருக்காங்க, அது எப்படி அதெல்லாம் விட்டு வருவார் அப்படின்னு சொன்னால் செட்டுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருப்பார். நாங்கள் இந்த படம் வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஷூட் பீரியட் இருந்தது. அஃப்கோர்ஸ் நான் ஒரு நடுவில் ஒரு படம் சைமல்டேனியஸாக பண்ணுற வேண்டியதாக இருந்தது. அண்ட் வி ஆல் டிட் வேரியஸ் ஃபிலிம்ஸ் அட் டிஃப்ரெண்ட் கிவன் பாயிண்ட்ஸ். பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து தமன் சார் கிட்ட போயிட்டு நான் கேட்பேன். ஏன்னா அவருக்கு தான் வந்துட்டு கரெக்டான ஜட்மெண்ட் இருக்கும் நான் நம்புவேன். ஏன்னா அவர் தான் மியூசிக்கெல்லாம் பண்ணுறாரு அண்ட் ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய பார்த்துருந்தாரு. ஸோ நான் போய் கேட்பேன், இந்த மாதிரி தமன் சார் எப்படி இருக்குது படம் அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஸ்டார்டட் ரைடிங் ஆன் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த விதத்தில் தமன் சார் வந்து ஹீஸ் பின் அ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் அஸ். அண்ட் இன்னைக்கு சாங்ஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்ற இது இருந்தால் அதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் தமன் சார். ஹீஸ் ஒர்க் ரியலி ஹார்ட். ஏன்னா நடிக்கிறதுக்கு நடுவில் வந்து கேரவானில் போய் மியூசிக்கை போட்டு வருவார். அண்ட் இட்ஸ் பின் அமேசிங் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் வெல். சூப்பராக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நட்டி சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு ஆக்டராக தெரியும், பட் ஹீஸ் சச் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். அவர் கூட உட்காந்து நிறைய விஷயம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் சின்னி சார் வந்து எங்கள் அப்போட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. நான் சின்னி சார் வந்து அப்பப்போ வீட்டுக்கு வரும்போது நான் அண்டர்வேர் போட்டு சுற்றிட்டு இருந்த பையன். பட் அவர் வந்துட்டு இந்த படத்தில் வந்து அந்த ஒரு லைன் சொன்னது வந்து எனக்கு உண்மையிலேயே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஐ திங்க் இட் எலிவேட்டட் தி என்டையர் ஃபிலிம். அண்ட் அந்த பொட்டு வைத்த வட்டு நிலா அந்த பாட்டு போடும்போது நான் மட்டும் கிடையாது, ஐ திங்க் மை என்டையர் ஃபேமிலி ஃபெல்ட் அ லிட்டில் பிட் எமோஷனல் இன் எவ்ரிதிங். ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் மற்றபடி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். யசஸ்ரீ பண்ணியிருக்காங்க, மோனிஷா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் யாருன்னா பேர் மிஸ் பண்ணியிருந்தா தப்பாக நினச்சிக்க வேணா. வரேன் சார், அவர் தான் மெயின் சார். டிராவட் பற்றி பேச சொல்கிறாங்க, வரேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தி என்டையர் டைரக்ஷனல் டீம், கிரிஷ் ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், அண்ட் என்டையர் டைரக்ஷனல் டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ், இப்போது நான் வந்துட்டு என்னோட க்ளோஸ் செட் ஆஃப் பாய்ஸ்க்கு வரேன். ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு படம் நடிக்கும்போது இது என்னோட படத்தில் எனக்கு ஃபீல் ஆச்சு. வேறு ஒரு படம் முடித்த பிறகு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் என்னடா இது முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சென்ஸாக ஒரு ஃபீல் ஆகும். அது ஐ திங்க் இந்த படம் முடியும் போது எங்கள் எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் ஷோர் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் ஹியர். ஏன்னா ஆகாஷ் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு குரூப் இருக்குது, இதே முரளி குரூப் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி இதையாவும் ஜுஜு வந்து படத்தில் பேசுகிற மாதிரியே 5 மணி ஆன பிறகு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இதே முரளி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஐ திங்க் வி ஆல் கேரி த சேம் எமோஷன். இன்னைக்கு வந்து ஐ திங்க் டுடே வில் பி த லாஸ்ட் டே ஆஃப் ப்ரமோஷன்ஸ் வேர் வி ஆல் கம் அண்ட் டாக் அபவுட் த ஃபிலிம். அண்ட் இந்த மூமெண்ட் வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் காட்டன் அ லிட்டில் எமோஷனல் ஃபார் எவ்ரி ஒன் தட் இந்த அழகான ஒரு டீமை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். But yeah, future வந்துட்டு we all will get to work with each other. But having said that, I think it was amazing working with each and everyone. And என்னோட பசங்க குரூப் வரும்போது பொதுவாக வந்துட்டு சில படத்தில் தான் இது செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸாக மீட் பண்ணுவோம், பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் டிராவிட் ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும், ரக்ஷன் ஆகட்டும், ஏஞ்சலின் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டோம். காய்து, பிரீத்தி அப்படின்னு நினைக்கிறேன், நிஹாரிகா, எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டோம். ஒரு பாயிண்ட் ஆன பிறகு த பாய்ஸ் குரூப் அப்படின்னு நம்மளே ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். இவங்கெல்லாம் வந்தால் எனக்கு வந்து ஜாலி ஆகிடும். சில டைம் வந்து அவங்களுக்கெல்லாம் ஷூட்டிங்கே இருக்காது, ஆனால் வந்திருப்பாங்க. ரக்ஷன்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் வந்து அன்றைக்கி சீனே கிடையாது அவருக்கு. அவர் லஞ்ச் சாப்பிட்டுட்டு என்ன ரக்ஷன் இன்னைக்கு சீன் இருக்கா அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் இல்லை ப்ரோ, லஞ்ச் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்தார். ஸோ இட் பிகேம் தட் கம்ஃபர்டபுள் அந்த என்டையர் என்வாயன்மெண்ட். அண்ட் சில ப்ரொடக்ஷன்ஸ் சில செட்டில் தான் இந்த மாதிரி நடக்கும், வேர் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். லஞ்ச் ஆச்சுன்னா இது ஒரு மேண்டேட், எல்லாருமே வந்து காஸ்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். அது நிறைய படத்தில் நடக்காது, இந்த படத்தில் அது நடந்தது. இனிஷியலாக வந்து என்னடா இது டெய்லி வந்து எல்லாமே சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் அது போக போக வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக ஜெல் ஆகிட்டோம். அண்ட் ஐ திங்க் வி ஆல் லைக் ஈச் அதர் ஸோ மச் இஸ் பிகாஸ் ஆஃப் தோஸ் ஸ்மால் மூமெண்ட்ஸ் அந்த செட்டில் ஆஃப் ஸ்க்ரீனில் நடந்த அந்த ஸ்மால் மூமெண்ட்ஸ்னால.
ஸோ ஐ திங்க் இது வந்துட்டு என்னோட பெஸ்ட் மெமரி அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் இதே முரளி வந்து இட் வாஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நான் வந்து இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லும்போதே நான் வந்து ரொம்ப யோசித்தேன், ஆகாஷ் இது ஓகேயா, ஏன்னா இதே வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லவ் ஸ்டோரி, நம்ம இங்கே ஒரு லைட் ஹார்ட்டட் படமாக எடுக்கிறோம், இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரே ஒரு விஷயம் தான் ஆகாஷ் சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ என்னை நம்புங்க ப்ரோ, இது வந்து நல்ல படமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் மை டைரக்டர் ஆகாஷ் இப்போ, ஏன்னா அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு யூ கைஸ் தட் நீங்கள் எங்களோட ட்ரீமை எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஆகாஷ் பற்றி. பொதுவாக வந்து இந்த மாதிரி டைட்டில் இதே முரளி அப்படின்னு வைக்கும்போது நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிபியூட் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஒரு நண்பராக வந்து ஆகாஷ் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த விதத்தில் வந்துட்டு ஐ தேங்க்யூ இமென்ஸ்லி ஆகாஷ். ஏன்னா வந்து ஆஸ் அ டேரக்டர் அவர் வந்துட்டு இது பண்ணணுமா, ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ் அவர் நிறைய படம் பண்ணுறாரு, பட் அவரோட பேஷன் வந்து டைரக்ஷனில் இருக்கும்போது இதை தூக்கிட்டு வந்து பண்ணார். அண்ட் இதுக்காக வந்து இது எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவர் அனுபவிச்சாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கேன்னா அந்த பலன் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனிதிங் கேன் பீட் திஸ் ஹாப்பினஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஆகாஷ் வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான், நிறைய பேச மாட்டார். பட் அவர் வந்து மேடையில் ஏற்றி ஒரு 2 வார்த்தை பேச வச்சுட்டா எனக்கு சந்தோஷப்படுவேன்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் ஆகாஷை மட்டும் கூப்பிடுங்க. பட் பியாண்ட் தட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஃபார் தி ஆடியன்ஸ் அண்ட் எவ்ரி திங். இதே முரளி பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஃபேமிலிஸோட வந்து நீங்கள் பார்க்கலாம். லவ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது வந்துட்டு ஒரு ரிலேட்டபிள் ஃபிலிமாக இருக்கும். லவ் பண்ணாத ஒவ்வொரு இதே முரளிக்கும் இது உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ மேன் ஆஃப் தி அவர் ஆகாஷ் வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு தேங்க்யூ. நீங்கள் படத்தை போய் எல்லாத்தையும் சேர்த்திங்க, கேட்குதா? நீங்கள் தான் எல்லாத்தையும் படத்தை போய் சேர்த்திங்க, ஆடியன்ஸ்கிட்ட நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஆடியன்ஸ் அவங்க படத்தை ரிசீவ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, அவங்க ஸ்கூல் டேஸை மிஸ் பண்ணுறேன், காலேஜ் டேஸை மிஸ் பண்ணுறேன்னு. ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆடியன்ஸுக்கு தேங்க்யூ. அப்புறம் அதர்வா சார், அவர் தான் டே ஒன்லேருந்தே இந்த படத்தில் கூட இருக்கார். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ஃப்ரெண்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயும் கூட இருந்தார். ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் தமன் சார், அதர்வாஸ் அப்புறம் தமன் சார் கூட வந்தார். ஆக்சுவலி மனோஜ் சார் தான் அதுக்கப்புறம் இருந்தார். ஸோ மனோஜ் சார் 18லேருந்தே நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணார். இப்போ தாலும் பண்ணுறேன்னு சொல்லுவார், அவ்வளோ பெரிய படம்லாம் பண்ணிகிட்ருப்பார். ஸோ தேங்க்யூ மனோஜ் சார். அப்புறம் தமன் சார் தான் அந்த படத்தை ரொம்ப நம்பினார். ஸோ அவர் தான் அந்த படத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருந்துச்சு. அந்த சாங்ஸ் எல்லாம் எங்கே போனாலும் படத்தை பற்றி பெருமையாக பேசிட்டே இருப்பார். லைக் ஹைதராபாத் போனால் ஹைதராபாத்தில் சொல்லுவார், பாம்பேயில் போனால் பாம்பேயில் சொல்லுவார், ரொம்ப படத்தை பற்றி ப்ரௌடாக பேசுவார். ஸோ தேங்க்யூ தமன் சார். அப்புறம் வேறு யார் விட்டேன்? அப்புறம் சாய் பற்றி சொல்லணும். சாய் நான் இந்த படத்தை ஒரு டிஓபின்னு மட்டும் சொல்ல மாட்டேன், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராகவோ ஒரு இபியாவோ ஒரு ஏடியாவோ எல்லாத்துறையும் ஒர்க் பண்ணுவான். சம்டைம்ஸ் ஆர்டிஸ்ட் டேட்ஸ் கூட வாங்கி கொடுப்பான். நடுவில் காய்து டேட்லாம் கிடைக்கவே இல்லை. ஸோ அவன் தான் காய்து டேட்டே வாங்கி கொடுப்பான். ஸோ சாய்க்கு தேங்க்யூ. அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேறு யாருக்கா, எடிட்டர் பிரதீப்போட நான் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அவங்க ஏடிஸோட தான் ஃபுல்லாக நாங்கள் எடிட் பண்ணுவோம் ரூம் ஆஃபீஸில், வெங்கி முரளி எல்லாம். ஸோ அவ்வளோதான் நான் எடிட் நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசி 3 months உட்காந்து இந்த அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணது தான் படத்தில் அவ்வளோ ஒரு கிறிஸ்பாக நீட்டாக இருக்குது. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. பிரதீப்க்கு தேங்க்யூ. அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் கார்த்திக் சார். ஸோ படத்தில் அவ்வளோ செட் இருக்குது. அந்த ஒரு மொட்டை மாடி செட்டாக இருக்கலாம், அப்புறம் அந்த ஸ்பேஸ் டெரஸ் செட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் போட்டது தான். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். அப்புறம் இந்த படத்தில் அதிகமாக பேசுகிறது காஸ்டியூம்ஸ் வந்து பல்லவி மேம் பண்ணாங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய படமாக பண்ணியிருந்த டைமில் ஒரு சின்ன படமாக அப்போ அவங்க பண்ணது தான். ஸோ எல்லா பெரிய ஸ்டார்ஸ்க்கும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க டீம் மீனாட்சி அவங்களும் பண்ணாங்க நியூயார்க் ஷெடியூல்லாம். ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் அவங்க டீம் நேத்ரா அப்புறம் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அப்புறம் வேறு யார் பேர் பார்த்துக்கிறேன் சார். அப்புறம்
கபிலன் வந்து என் போஸ்டர் டிசைன் கபிலன், என் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அந்த கபிலன் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் கபிலன். அப்புறம் சுரேன் சவுண்ட் மிக்ஸ், கடைசியாக அவர் தான் உட்காந்து கடைசியாக அவுட்புட் வாங்கி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சுரேன். அப்புறம் ரமணன் சார் தான் என்னோட டெவில்ஸ் அட்வைட் மாதிரி. சார் இந்த சீன் எடுக்கலாமான்னு ஃபஸ்ட் அவர் கேட்பேன், அவர் வேணாம்னு சொல்லுவார். அவர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அது இது பண்ணி டயலாக் பண்ணி அவர் ஒரு வெர்ஷன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உட்காந்து நாங்கள் மாற்றி பண்ணுவோம். ஸோ ரமணன் சார். அப்புறம் இந்த படத்தில் நிறைய பேர் நான் லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். நான் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் நிறைய படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள அதில் ஃபஸ்ட் காய்து சொல்லுவேன். ஸோ காய்து தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சென்னைக்கு கூப்பிட்டு வந்து ஆடிஷன் பண்ணோம். அப்போ அவங்க நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து பாப்புலர் நினைக்கிறேன், படம் பண்ணாங்களே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவங்க வந்து பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நிறைய படம் பண்ணுறாங்க, இப்போ வந்து லீடிங் ஆக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ ஐம் வெரி ப்ரவுட் ஃபார் காய்து. அப்புறம் நிஹாரிகாவுக்கும் இது மொதல் படம்னு நினைக்கிறேன். ஸோ நிஹாரிகாவும் அவங்க ஃபஸ்ட்டு படமே பண்ண மாட்டேன்னாங்க, இப்போ பார்த்தா ஒரு 10 படம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரீத்தியும் அவங்க அப்போ படம் பண்ணலன்னு நினைக்கிறேன், சாங் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், சாங் மாதிரி. ஸோ அவங்களும் பண்ணது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க அப்புறம் எஸ்எஸ்சிக்கும் இது மொதல் படம். மோனிஷா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு படம் பண்ணியிருக்காங்க இப்போது, தேங்க்யூ மோனிஷா. அப்புறம் ஏஞ்சலினுக்கு இது மொதல் படமாக இருக்கும்போது அதுவும் ஹாப்பியாக இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க விஜயா போனால் வெளியே நல்லா சம்பளம் வாங்குவாங்க, நிறைய நேரத்துக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வேறு யார் இப்போ ஆக்டர்ஸ் இருக்கேன், டிராவிட் இருக்கார். ஸோ வரேன் ஆக்ஷன் இல்லை புதுசில் இல்லை அவர். ஸோ டிராவிடுக்கும் அப்போது மொதல் படம் மாதிரி தான் அது, படம் அது ரிலீஸ் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு நடிக்க தான் கூப்பிட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கூட ஏடியாக ஒர்க் பண்ணார், அப்புறம் ரைட்டிங் ஹெல்ப் பண்ணார், அப்புறம் கூட ரேட் கொடுத்தோம். ஸோ டிராவிட் லட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஷூட்டிங்லாம். தேங்க்யூ டிராவிட் தான் சுதாகர் கூப்பிட்டு வந்தார். ஸோ சுதாகர் வந்து இப்போ என்ஜாய் பண்ண பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சுதாகர். கம்மிங் டு ரக்ஷன் தான் இதுலேயே ரொம்ப சீனியராக இருப்பாங்க அந்த கேங்லேயே, ஃப்ரெண்ட்ஸ்லேயே. பட் டைலாக் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப எனக்கு தான் இருக்கும் ரக்ஷன் டைலாக் கொடுங்கப்பான்னு. பட் ரொம்ப ஒரு டீம் ஸ்பிரிட்டாக போதும்னு சொல்லிட்டு ரொம்ப கோஆப்ரேட் பண்ண ரக்ஷன் தான் ரொம்ப தேங்க்யூ. ரக்ஷன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எனக்கு. ஸோ தேங்க்யூ ரக்ஷன். அப்புறம் நட்டி சார் வந்து தான் இதுலேயே சீனியர் இந்த செட்லேயே. ஸோ அவர் எத்தனை பேஜ் கொடுத்தாலும் ஒரு டக்குன்னு ஷார்ட்டில் சொல்லிடுவார். ஸோ அவரை ஒர்க் பண்ணுறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். மாதமட்டி சார், தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு ஷார்ட் தான் வந்தீங்க, சீன் கட் பண்ணிட்டு எடுக்க முடியல. தேங்க்யூ. அப்புறம் சந்தோஷ் தான் இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் வாங்கினார். சந்தோஷ் தான் ஆடியோ நம்பி அவ்வளோ பெரிய விலைக்கு வாங்கினார். தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ. அப்புறம் ரிஜின் மூவிஸ் ராஜாண்ணே, தேங்க்யூண்ணே, அவங்க டிஸ்ட்ரிபியூட் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் அதர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபாஸ்ட், அப்புறம் மைத்ரி, எல்லாருமே தேங்க்யூ. நான் பார்க்குறேன் ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் அது கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது ஃபாத் சார் பற்றி சொல்லணும். ஸோ நாங்கள் ஃபுல் படம் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த கேரக்டர் யாரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி நம்ம பெஸ்ட்டாக பண்ணோம், அதுக்கு யாருமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யாருமே கேட்கல. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியாக தான் எடுத்தோம் ஃபாத் சார் வச்சு. வேற ஒரு படத்துக்கு கேட்டேன் ஃபாத் சார், அவர் அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் ப்ரொடக்ஷன்லேயே வேற ஒரு படத்துக்கு கேட்டேன், அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னார். சரி ஓகே சார்னு சொல்லிட்டு நான் எனக்கு மெசேஜ் பெருசாக டைப் பண்ணி சார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் நோ சொன்னாலும் பரவாயில்ல, ரிப்ளைக்கு எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்போ ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணியிருந்தோம், ஃபுல் படம் ட்ரெயிலர் இருக்கும் அவர் இல்லாமல். அதை பார்த்துட்டு அவர் உடனே அக்செப்ட் பண்ணிட்டார். ஒரு 1 or 2 days அக்செப்ட் பண்ணிட்டு மொத்தமாக ஒரு 4 Sundays தான் ஷூட் பண்ணோம். ஜனவரி ஒரு சண்டே, ஃபெப்ரவரி ஒரு சண்டே, மார்ச் ஒரு சண்டே, ஏப்ரல் ஒரு சண்டே, மொத்தமாக 4 days ஃபாதர் வச்சு ஷூட் பண்ணது தான். அது படத்தில் அவ்வளோ ஒரு ரிசீவ் ஆகும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஜொனிதா பற்றி சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு இது மொதல் படம். ஸோ அவங்களுமே ஆக்சுவலாக அவங்கள நிஹாரிகா கேரக்டர் தான் அவங்கள ஃபஸ்ட் கேட்டோம். பட் அவங்க டேட்டே இல்லாதனால தான் அப்படியே இது பண்ணி இப்போது டீச்சர் கேரக்டர் கேட்டோம், அவங்க பண்ணாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஜொனிதா ஆல்சோ. ஸோ ஐம் வெரி ஹாப்பி எல்லாருமே படத்தை ரிசீவ் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். என் ஏடிஎஸை மட்டும் ஸ்டேஜ் கூப்பிட்டுக்கிறேன், ஏன்னா நான் ஆடியோ லான்ச் கூட வைக்கல. ஸோ அவங்களாம் நான் கூப்பிட்டு ஸ்டேஜில் இது பண்ண ஆசையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஏடிஎஸ் எல்லாம் வாங்கப்பா, ப்ரொடக்ஷன் டீம் எல்லோரும் வாங்கப்பா. சாரி, ஆகாஷ் பேச போகிறாருன்ற சந்தோஷத்தில் ஒரு 2-3 பேரை தேங்க் பண்ண மறந்துட்டேன். என்னோட லீடிங் லேடிஸ் காய்து அண்ட் பிரீத்தி. காய்துவோட வந்துட்டு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ திங்க் ஒரு 3 சீன் ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு சீனும் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பேசிக்கிட்டே இருப்போம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் யூஆர் அன் அமேசிங் டேலண்ட் காய்து அண்ட் அ லாங் வே டு கோ அண்ட் த மோஸ்ட் எலிகென்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பிரீத்தி. நான் வந்து பிரீத்தி கிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருப்பேன், இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் அன்டில் த வேர்ல்ட் சீஸ் ஹவு குட் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
அண்ட் யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. அண்ட் ஃப்ரம் ஒரு நாங்கள் நியூயார்க்கில் நான் அந்த கல் தூக்கி போட்ட கதையை சொன்னேன் எனக்கு. ஷீஸ் அ வெரி கேர்லி கேர்ள். ஸோ அதை தாண்டி வந்து அவங்க ஒரு ஆக்ஷன் படம் பண்ணி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அமேசிங் ஹேவிங் யூ கைஸ் ஆல். அண்ட் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு டைம்லையும் ஒரு ஸ்கெடியூலையும் ஆகாஷ் வந்து எனக்கு சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் தருவார். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தந்தது தான் ஃபஹத் சார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடிஷன் வந்து ஃபஹத் சார் அண்ட் மிகப்பெரிய ஒரு பேக் போன் வந்து ஃபஹத் சார். ஸோ அவருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபஹத் சார் ஃபார் டூயிங் திஸ். மற்றபடி மால்விகாவும் பண்ணாங்க, ஒரு சின்ன போர்ஷனில் வந்துட்டு அவங்களும் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருந்தது. பொதுவாக வந்துட்டு ஒரு படம் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட் வரும்போது வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். பட் மனசும் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த ஃப்ளோலேயே வந்துட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் யாருன்னா மிஸ் பண்ணி தான் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். தேங்க்ஸ் லாட். சின்னி சாரை மறந்துட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் கேரக்டர் பண்ணதுக்கு. ரொம்ப அங்கே தான் ஒரு இன்புட்ஸ்லாம் கொடுத்தாரு இதயம் படத்தை பற்றிலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் வார்ம் விஷஸ்க்கு நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு இப்போ பேசினதெல்லாம் தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் மாளவிகா அவங்களுக்கும் தேங்க்யூ. அவங்க ஒரு சின்ன ரோல் தான் கேட்டோன்னே பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் என்னோட டான்ஸ் மாஸ்டர் அனுஷா மேம் சொல்லணும். ஸோ அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 7 பாட்டு படத்தில் என்ன சீனாலும் கூப்பிட்ருவோம், மாண்டாஜ் இருந்தாலும் கூப்பிட்ருவோம். ஸோ யூஎஸ் ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ அனுஷா. அண்ட் இன்னொரு 2 டிஓபியும் படத்தில் கிளாஷ் ஒர்க் பண்ணாங்க. அவங்க நேமே நான் கால் அவுட் பண்ணிடுறேன். ராகுல் தர்மன் சார், அப்புறம் பிரிட்டோ சார், அண்ட் பேர்னா பிரவீனும் ஒர்க் பண்ணார். ஸோ செகண்ட் யூனிட்டாக யூஎஸில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லார் கையிலையும் சிடி வச்சு பார்த்து நம்ம ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் கிரியேட் ஆயிருக்கீங்க ஃப்ரம் இதய முரளி டீம். சிக்கம் கொடுத்துட்டீங்க பார்த்தீங்களா? ஸ்டெபிலிட்டி பாருங்க.